ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்கி டியூப் சேனல். இந்த சேனலில் எங்களோட தாட்ஸ் எல்லாமே அனிமேஷன் மூலமாக சொல்ல போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கதை ஒரு ஆடிட்டோரியமில் நடந்தது. அந்த ஆடிட்டோரியமில் ஒரு 300 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸ்பீக்கர் பேச வரார். அவர் கையில் ஒரு கிளாஸ் இருந்தது. அந்த கிளாஸில் பாதி கிளாஸ் மட்டும் வாட்டர் ஃபில்லாக இருந்தது. அவர் ஆடியன்ஸ் கிட்ட அந்த கிளாஸை காட்டி இந்த கிளாஸோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டார். 100 கிராம், 150 கிராம், 200 கிராம்னு நிறைய ஆன்சர்ஸ் ஆடியன்ஸ் சொன்னாங்க. எல்லாரோட ஆன்சர்ஸையும் கேட்ட ஸ்பீக்கர் சிரிச்சிட்டே, இந்த கிளாஸோட வெயிட் என்னால் எவ்வளோ நேரம் என் கையில் ஹோல்டு பண்ண முடியுங்கிறது பொறுத்து இருக்குன்னு சொன்னார். 1 நிமிஷம் பிடிச்சிட்டு இருந்தா அது நமக்கு சாதாரண வெயிட்டாக தான் தெரியும். 1 மணி நேரம் பிடிச்சிட்டு இருந்தால் நமக்கு கை கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். அதே ஒரு நாள் ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்கணும்னா அப்பா கை எவ்வளோ வலிக்கும், கை உணர்ச்சியே இல்லாமல் மறத்து போயிடாது. ஆனால் எந்த சுச்சுவேஷன்லேயும் கிளாஸோட வெயிட் மாறவே இல்லை, ஒரே வெயிட்டு தான். இந்த கிளாஸை போல தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒரீஸும். நம்ம கொஞ்ச நேரம் நினச்சா அதோட இம்பேக்ட் பெருசாக இருக்காது. ரொம்ப நேரம் நினச்சா நமக்கு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். அதே நாள் முழுக்க நினச்சிட்டு இருந்தா நம்மளால் எந்த செயலும் செய்ய முடியாமல் வாழ்க்கையே வெறுத்துடும். நம்ம கிளாஸை உடனே வச்சுட்டா எப்படி நமக்கு வலி தெரியாதோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒரிஸை தலைக்கு ஏற்றாமல் கீழே சீக்கிரம் வச்சுட்டா நம்ம மனசை அது பாதிக்காது அப்படின்னு சொல்லி முடித்தார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனால் அதையே நினச்சிட்டு இருந்தால் நம்ம மென்டல் ஹெல்த் தான் பாதிக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை தூர போட்டுட்டு புத்துணர்ச்சியோட புது நாளை ஆரம்பியுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை.